சூப்பரான டேஸ்ட்டில் புதினா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடியும், ஒரு கப்பளவு தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம பிரியாணி செய்யும்போது சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு நீளமாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டும் நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற அளவு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். கடைசியாக நம்ம தாளிக்கிறதுக்கு நெய், அது கூட ஏலக்காய் சேர்த்துட்டு கடைசியாக தாளித்து ஊற்றிக்கினா சூப்பரான புதினா சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ் இல்லாமலே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள்.